தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் விக்கிம். வணக்கம் சார். ஜனநாயக அகாடமி ஆடிட்டீங்களா சார்? கண்டிப்பா சார். இப்போ வாக்குப்பதிவு வரலாற்றுல ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்கு தமிழகம். 84.4% வந்து பதிவாகி இருக்கிறது. இதுக்கு பல காரணங்கள், குறிப்பாக SIR காரணமாக சொல்றாங்க. ஸோ இந்த வாக்குப்பதிவு மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவுமே இப்ப நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இந்த சதவிகிதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்ம ஆக்சுவலாக பெர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90க்கு மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். பட் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், SIR தான். அதை தாண்டிய விஷயங்கள், பெரிய எழுச்சி, பெரிய அலை அப்படின்னு மீடியாக்கள் பெரிய ஹைப் பண்ணுது. பட் என்னை பொறுத்தவரை பெரிய லெவலில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்பேர் டு 2021 சட்டமன்ற தேர்தலோடு கம்பேர் பண்ணும்போது 2026 சட்டமன்ற தேர்தலையும் பெரிய மாற்றம் இல்லை. வாக்காளர்கள் விகிதம் மாறுது. அப்படி பார்க்கறதுல பர்சன்டேஜ் பெருசாக தெரியுது நம்மளுக்கு. ஏன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6,29,00,000. பட் அதில் எவ்வளோ போலிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,58,00,000 தான். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோனா 73.63 இவ்வளோதான். பட் இந்த 2026 என்ன எடுத்தது, SIRல கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5.67 லட்சம் தான் மொத்த வாக்காளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் எவ்வளோ போலிங் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.83. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 84.41 அப்படின்னு சொல்கிறாங்க, 39ன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஃபைனலாக வரல. எலெக்ஷன் கமிஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் 84ங்கிறது கன்ஃபார்ம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 1-2 மாறலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய 9% தான் டிஃப்ரென்ஸ் கடந்த தேர்தலோடு இந்த சதவீதம். பட் வந்து பெரிய மாற்றம் இல்லை. வாக்காளர்கள் வந்து அதிக அளவு வாக்காளர்கள்லாம் கிடையாது. போன முறை வாக்களித்தவர்கள் தான் இந்த முறையும் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். அது எப்பவுமே நியூ ஓட்டர்ஸ் வருவாங்கல்ல உங்களுக்கு, அது நியூ ஓட்டர்ஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா போன முறை எவ்வளோ இருக்குது, 458, இந்த முறை 483. அப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அதில் ஒரு 23, நீங்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட 21% தான், 21 லட்சம் தான் வருது. புதிய வாக்காளர்கள் தான் கணக்கு. அப்படிதான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். நீங்கள் சரி, நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய, அதாவது எழுச்சி, அப்படி ஒரு டீம் என்ன பெரிய லெவலில் பேசுகிறாங்கல்ல. இல்ல, அதாவது கடந்த காலத்துல SIRக்கு முன்னாடியே ஈச் அண்ட் எவ்ரி ஜெனரல் எலெக்ஷன் 2% வந்து உயரும். ஆமா, புதிய வாக்காளர்கள் இணைவாங்க, அவர்களுடைய போலிங் இருக்கும்போது 2% உயரும். இது சராசரியானதுதான். ஒரு என்னமோ பெரிய ஒரு சாரசாரியா வந்து இளைஞர்களோ, சாரசாரியா வந்து ஆட்சிக்கு எதிரான மனோநிலையோ, இல்ல ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரேஷன் இதுல வந்து சொல்ல இயலாது. அதுல இன்னும் ஒரு டீம் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான், ஏடிஎம்கே இல்லை, ஃபீல்டுலேயே இல்லைன்னு ஒரு இமேஜ் ஓடுது. இப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்ததுன்னு. பட் அப்படி ஒரு இமேஜ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பல இடங்களில் கிட்டத்தட்ட நண்பர் ஒருத்தட்ட, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சென்னையில் இருக்கிற, அவர்கிட்ட சொல்லவும் இல்லை 234 100 தொகுதி இல்லையாவது 2வது இடம் டிவிகே வரும், 3வது இடத்துக்கு நீங்கள் வந்து அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அந்த அளவுக்கு இல்லை. பெரிய உற்சாகமாகவே அதிமுக வந்து அது எலெக்ஷனை நீங்கள் பார்க்கல. குறிப்பிட்ட சில தொகுதிகளை தாண்டி வேறு தொகுதிகளில் வந்து அவங்களுடைய விசிபிளாக கூட இல்லை. அவங்க இந்த போலிங்க்கு, இந்த பூத்தில் கேம்பெயின், இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது. அது புதுசாக இருக்க புதிய கட்சி, புதிய நிர்வாகிகள், புதிய தொண்டர்கள், அது ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அது எல்லாமே இயல்புதான்னு வச்சுங்களேன். நீங்கள் அவங்களுக்கு இது புதுசு, ஒரு வித்தியாசமாக அந்த ஒரு சால்வையை போட்டுட்டு வேகமாக வண்டியில் போகிறது, அவரை கூட்டிகிட்டு வர்றது, இவரை போகிறது, இதெல்லாம் நடக்கும். இது எல்லா ஊரையும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய மாற்றம் இல்லை வாக்குப்பதிவை வைக்கும்போது. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை SIRல ஆரம்பித்து இன்னைக்கு நடந்த போலிங் வரைக்கும் டிஎம்கே தெளிவாக எல்லா விதத்துலேயும் பக்காவாக தன்னுடைய கட்சிக்கான நிர்வாகிகள், தொண்டர்களை அழகாக கொண்டு போயிடுச்சு. இந்த விஷயத்தில் உண்மையிலேயே
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு சோர்வாயிடுச்சு. பல இடங்கள்ல பொருளாதார ரீதியா சில விஷயங்கள் பிரச்சனை அவங்களுக்கு. மேலிடத்துலேருந்து சில யாருக்கும் உதவி இல்ல. பணம் வச்சிருக்கிறவங்க செலவு பண்ணிக்கிட்டாங்க. பணம் இல்லாதவங்க விட்டுட்டாங்க. இந்த குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதே மாரி 2வது விஷயம், ஒரு அது என்ன சொல்றது, ஒரு ஆர்கனைசிங்கிறது பெருசா இல்லாம போயிடுச்சு அதிமுகக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியா இல்ல. எடப்பாடி மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணாரு. அடுத்தடுத்த ஆட்கள் யாரும் இல்ல. டிஎம்கே அளவுக்கு அங்க ஆர்கனைசிங் இல்ல. நீங்க டிஎம்கே அப்படி கிடையாது. மாநில லெவல்ல நிர்வாகிகள் சிஎம், டெப்டி சிஎம் வந்து பண்ணாரு. அப்புறம் வந்து தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாம் வரிசையா பண்ணாங்க. திண்டுக்கல் யோனி இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எல்லாம் வரிசையா டிராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம், வார் ரூம்னு ஒன்று வந்து டிஎம்கே அதை டெவலப் பண்ணுச்சு. எங்கே வீக்காக இருக்கு நம்ம, அது வந்து எப்படின்னா 234 தொகுதிகளையும் மானிட்டர் பண்ணுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வீக்காக இருக்கிறது. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சரியாக செட் ஆகலை. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பல இடங்களில் செட் ஆகலை. ஈவன் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர், நீங்கள் கோவை தெற்குலலாம் பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு, அதே மாதிரி கோவை வடக்குலலாம் 2வது கோவை வடக்கில் வாழை சீனிவாசன் நிற்கிறாங்க. அதில் பெருசாக ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஒர்க் பண்ணலங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. இது மாதிரி பல இடங்கள், தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம் நின்னார். அங்கே வந்து ஏடிஎம்கே சரியாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஜிங்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும். இது பல இடங்களில் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பிரச்சனை இருக்குது. பட் அதை வந்து தான் சார்ட் அவுட் பண்ணுறாரு சிஎம். அவர் டைரெக்டாக மானிட்டர் பண்ணி சில தொகுதிகளில் சரியாக இல்லை அப்படின்னு அவருக்கு நாலேஜுக்கு போனதன் அடிப்படையில் கூப்பிட்டு வார்ன் பண்ணி எல்லாத்திட்டையும் பேசினார். கடைசி கட்டத்தில் நீங்கள் நல்லாவே நம்ம பார்த்தோம், சபரிசன் டூர் போனார். எல்லாம் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக அவர் போனார். அவருக்கு கிடைத்த சில தகவல் அடிப்படையில் பென் டீமு, அப்புறம் இன்டெலிஜென்ஸு, அவங்க தனியாக வச்சுருந்த இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் இப்படிங்கிற ஒரு விஷயங்களில் எப்படி இருக்குது ஒரு தொகுதி அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியுடைய வேட்பாளரையும் அழைச்சி பேசினார். மாவட்ட நிர்வாகியையும் கூப்பிட்டு பேசினார். எப்படி இருக்குது, சரியா இல்லைன்னா சரியா இல்லைன்னு டேரிங்கா, சரியில்லை நீ உன்னுடைய ஒர்க்கு பேட்டர்னை மாற்று அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 40 தொகுதிகளில் சரியா இல்லை, டிஎம்கே அண்ட் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 40 தொகுதிகளில் ரொம்ப வீக்காக இருக்குது. குறிப்பாக நமது திருச்சி கிழக்கு, பெரம்பூர், இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு மைக்ரோ லெவலில் டிஎம்கே பார்த்த அளவுக்கு அதிமுக பார்க்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்க நிர்வாகிகள்கிட்டையும் தொண்டர்கள்ட்டையும் இருக்கு. அலட்சியமாக இருந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இந்த முறை டிஎம்கேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு. இந்த எஸ்ஐஆர் விஷயத்திலேயே டிஎம்கே தனக்கான விஷயத்தை தெளிவாக பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் தங்களை சார்ந்த வாக்காளர்கள் விடுபட்டிருக்கா, மாறி இருந்தால் ரைட், இறந்துருந்தவங்களாம் ரைட். அதை தாண்டிய விஷயங்கள் நம்மளுடைய பட்டியலில் உள்ள ஆட்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கா, சேர்த்துக்கப்பட்டிருக்கா, வாண்டனா எதுவும் பண்ணியிருக்காங்களா. நீங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆரில் பிஜேபி ஒரு வந்து பெரிய ஓரவஞ்சனை பண்ணுது. குறிப்பிட்ட சில இடங்களில் குறிப்பிட்ட சில வாக்காளர்கள் அப்படியே நீக்குது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து திமுக தரப்பில் மேலேருந்து கூப்பிட்டு வான் பண்ணி ஃபாலோ பண்ணி, ஸோ அது இந்த முறை திமுகவுக்கு பக்காவாக ப்ளஸ்ஸாக அவர் கை கொடுத்துருக்கு. நம்ம சொல்கிறோம்ல, கடந்த தேர்தலுக்கும் சதவீதம் வேறு மாதிரி இருக்கலாம், பட் வாக்காளர்கள் எண்ணிக்கை பெரிய லெவலில் கிடையாது, அதே தான். அப்போ பார்க்கும்போது திமுகக்கான வாக்குகள் அப்படியே பக்காவாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அவங்க ப்ளஸ்ஸாக நினைக்கிறாங்க. பட் முடிவுகள் எப்படிங்கிறத தாண்டி அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. சரி, பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. இந்த வாக்குப்பதிவு பற்றி சில கேள்விகள். இப்போ சென்னை மாதிரியான பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல தோய்வா இருக்கு. இப்போ ராயபுரம், திருவிக நகர், இந்த மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் தோய்வா இருக்கு when compared to அதர் சென்னை கான்ஸ்டிடியூவன்சிஸ். பெரம்பூர்ல நல்லாவே போலா இருக்கு, அபவ் 85 மேல வந்து பதிவா இருக்குது பார்க்குறோம். அதே போல ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கக்கூடிய பகுதிகள்லையும் இப்போ திரு மு க ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துலையும் நல்லாவே கணிசமா ஈக்குவலான போலிங் வந்திருக்கு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் அது ஏன் வந்து குறைஞ்சிச்சு.
சென்னையில எப்பவுமே ஓவராலா மத்த மாவட்டங்களோட குறைவா இருக்கும். ஏன்னா, இங்க வந்து பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரிய பெரிய அவங்கலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். அதான காரணம். முதல்ல இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இங்க அதுதான் நான் சொல்றேன். நீங்க சென்னையில பிரச்சனையே அதான். எஸ்ஐஆர்ல பிரச்சனை. திமுக தெளிவா இருந்த அளவுக்கு அதிமுக இல்ல. ம். அடுத்தடுத்த கட்சிகள் இல்ல. அவங்க அலட்சியமா இருந்துட்டாங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து சென்னையில வந்து வேலை பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கும். 20 வருஷமா இருப்பீங்க. உங்களுக்கு இங்கேயும் வாக்கு இருக்கு, அங்கேயும் இருக்கு. பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேயும் நீக்கியிருப்பாங்க, இங்கேயும் நீக்கியிருப்பாங்க. அத சரியா ஃபாலோ பண்ணாம உட்டுட்டாங்க. பல இடங்கள்ல. நீங்க அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் ஹக்கீம். நீங்க சென்னையில எப்பயுமே பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவு கம்மி. அவங்க அத ஒரு நாளா நினைக்கிறாங்க. லீவா நினைக்கிறாங்க. பெருசா போய் அந்த வெயில்ல போய் நிக்கிறது இல்ல. சென்னை வாக்காளர்கள சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள். இந்த மேல்தட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் பெருசா வந்து போறதில்ல. ஆனா நார்த் இதெல்லாம் மெட்ராஸ்லாம் நல்லா பதிவாகுது. இல்ல தென் அதுதான் சென்னை, சொல்றேன். மத்திய சென்னையில குறைவா இருந்தாலும், நார்த் மெட்ராஸ்ல நல்லாவே பதிவாகுறத இல்ல பார்க்குறோம். அதுதான் சொல்றேன். நீங்க மேல்மட்ட மக்கள் அத ஒரு ம். நாள் லீவா நினைக்கிறாங்க. கார்ல போய் கார் பார்க்கிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ம். கார்ல எல்லாமே ஏன் சேர்ந்தாப்புல ஒரு ஒரு 100 பேர் ஓட்டு போடுறதுக்கு 2, 2 பேரா போனீங்கன்னா 50 கார் போறாங்க. இந்த 50 காருக்கு நிறுத்தக்கூடிய இடங்கள் இல்ல. பூத் ம். இல்ல. இது அவங்க நடந்து போ முடியாது. டூ வீலர் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல. இது அவங்க என்ன பண்றாங்க? அவாய்ட் பண்றாங்க. ஏப்பா எங்க போய் கார்ல போய் எங்க நிப்பாட்டுறது? விடு. போலீஸ் அங்க விரட்டி விட்டு வண்டிய நிப்பாட்டிட்டு நடந்து போக சொல்லுவாங்க. வெயில்ல நம்மளால முடியாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் ஃபேக்டர் சென்னையில அதிகமா ஃபீல் பண்றாங்க. அபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள ஆட்கள் எல்லாமே. டூ வீலர்ஸ் பழகுனவங்க போய் நிப்பாட்டி ஓட்டு போடுறாங்க. கார் யூஸ் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க ஃபீல் பண்றாங்க. நம்மளால நின்னு வெயில்ல ஓட்டு போட முடியாது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சென்னையில அந்த ஃபேக்டர்ஸ் தான் வாக்குப்பதிவுக்கான குறைவுக்கு காரணமா நான் ஃபீல் பண்றேன். ம். பட் அதே டைம்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நீங்க சவுத்லயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சவுத்ல ஓவராலா கடுமையா பெரிய குறைஞ்சிருக்கு. பீக் இல்ல. பெரிய ஆ பீக்கா இல்ல. குமரி மாவட்டத்துல தான் இருக்கிறதுலயே கம்மி. ஆமா. 75% தான் வாக்கு பதிவாயிருக்கு. இத்தனைக்கும் கேரளாவை ஒட்டிய விஷயங்கள், படிப்பறிவாளர்கள் அதிகமான உள்ள ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க குமரி மாவட்டத்துல குறைவு, கன்னியாகுமரி நெல்லையில குறைவு, குறைவு, குறைவு. ராமநாதபுரத்துல குறைவு, அ அதான் இது சவுத்து. மாரி ஆமா சவுத்துல அப்பர் சவுத் எல்லாமே குறைவு. குறைவு. நீங்க அதுதான் சொல்றேன். அந்த இடங்களில் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டுகள்ல நடந்த விஷயங்கள்ல அதிமுகவுக்கு சாதகமான ஏரியாக்கள். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா. தென் மாவட்டங்கள சொல்றேன் நான். ஆனா அதில திமுக தெளிவா இருந்துச்சு. ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி கொஞ்சம் அலட்சியமா இருந்துருச்சு அந்த விஷயங்கள்ல. பட் அதே சமயத்தில எதிர்பார்க்காத அளவுக்கு மேற்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கரூர் டூ கோயம்புத்தூர். அதில பயங்கரமா இந்த ட்ரிப்பு போல் ஆயிருக்கு. நீங்க வந்து கிட்டத்தட்ட 92 அந்த அளவுக்குலாம் வந்துருச்சு இந்த ட்ரிப்பு. குமாரபாளையம்லாம் கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 7, 8% தான் உங்களுக்கு குறைவு. அந்த மாரி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு. பட் அது அது அதுக்கு ஒரு இன்னொரு காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஒர்க். நான் அப்படிதான் சொல்றேன். காரணம் இந்த இந்த ஏரியாலாம் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த ஒரே ஒரு ஃபேக்டர் நம்ம சொல்ல வைக்கும். இந்த விஷயத்துல விஜய் திமுகவை அவர் வந்து ஒரு காஷன் பண்ணி குடுத்துட்டாரு ஆரம்பத்திலேயே. விஜய்ன்னு ஒரு ஃபேக்டர் உள்ள நுழையும் போதே திமுக சுதாரிச்சுக்கிச்சு. சரியா இருக்காது. நம்ம தெளிவா இருந்துறணும். புதுசா நம்மளுக்கான வாக்குகள் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அவங்கள தெளிவா பண்ணிரணுங்கிறதுல கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒர்க் அவுட் பண்ணுச்சு. மகளிர் மாநாடுல ஆரம்பிச்சு, பூத் கமிட்டி மீட்டிங்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுச்சு. அந்த விஷயத்துல ஏடிஎம்கே கோட்ட விட்டுருச்சு. அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, நீங்க மைனாரிட்டி வாக்குகள பிரிக்க போறாரு விஜய். அவ்வளோதான். நம்மளுக்கு சேஃப்டி ஆயிடும். திமுகவ தான் அவர் வந்து ஸ்பாயில் பண்ண போறாரு அப்படின்னு அவங்க நெனச்சுட்டாங்க. அது கிடையாது. மைனாரிட்டி வாக்குகள் விஷயத்திலயும் திமுக தெளிவா இருந்தது. காங்கிரஸ் அதே மாரி முஸ்லீம்கள் வாக்குகள் விஷயத்திலயும் மைக்ரோ லெவல்ல நிர்வாகிகள வச்சு அவங்க பேசிட்டே இருந்த டைம். அதே மாரி பெண்கள், அந்த ஸ்கீம்ஸ், இந்த விஷயங்கள். யங்ஸ்டர்ஸ் அதாவது டிஎம்கேல உள்ள யங்ஸ்டர்ஸ தெளிவா நம்ம வச்சுக்கணும். இப்போ நியூ வோட்டர்ஸ் நம்மள கொண்டாடுறோமோ இல்லையோ, பட் ஏற்கனவே இன்னும் இருக்கிற விஷயத்த விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தது டிஎம்கே. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேற்கு மண்டலத்தில சரியான வாக்குப்பதிவு நல்ல ஸ்ட்ராங்காவே பண்ணியிருக்கு. இது டிஎம்கே ப்ளஸ்ஸா தான் இருக்கிற மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச தகவல வச்சு சொல்றேன் நான். டிஎம்கேக்கு ப்ளஸ்ஸு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கரூர் அண்டு கோயம்புத்தூர்.
2லயுமே பார்த்தீங்கன்னா, நல்ல கிட்டத்தட்ட 85, 90க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நியர்லி. கரூர்ல 92% அரவுண்ட். 92% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு 89, 88 கண்டிப்பா. அதுல மாற்றமே இல்ல. இதுவுமே கூட டிஎம்கேக்கு ப்ளஸ்ஸா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த விஷயங்களை பார்க்கும்போது, ஏடிஎம்கே கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிர்வாகிகளுடைய வருத்தமாவே இருக்கு. கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்களோ? இப்ப இந்த தேர்தல்ல விஜயோட ஃபேக்டர் எப்படி சார் பார்க்குறீங்க? அவரு பெறக்கூடிய வாக்குகள் கணிசமா ஒரு அமௌண்ட் வாங்க போறாரு. அது ஆமா. எத்தன சதவீதம் நம்மளால பெரிய யூகிக்க ஏமாற்றம் முடியல. இருக்கு. பெரிய அது ஏமாற்றம் இருக்கு. என்ன வரக்கூடிய காரணம்? 4ஆம் தேதி தான் தெரிய வரும். இல்ல அத தாண்டி இவங்களுக்கு அவர் நான் முதல்வர். எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அப்படிங்கிற ஒரு பெரிய கனவுல இருந்தார். அது அவரு வந்து கிட்டத்தட்ட டியூன் பண்ணது எல்லாமே நான் தான் சிஎம். நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களெல்லாம் வந்து பார்க்குறேங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். ஈவன் தோ பார்த்தீங்கன்னா, அவங்க மந்திரி சபையே அவங்க போட்டாங்க. ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு ஏரியா, புசி ஆனந்துக்கு 1, நிர்மல்குமார் அவர் என்ன மந்திரிங்கிற அளவுக்கு அவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்க விஜய்க்கு நீங்க எவ்வளோ நீங்க பெர்சன்டேஜா ஓட்டு வாங்கினாலும் கூட கிம், வெற்றி பெரிய லெவல்ல இருக்குமா? அது கேள்விக்குறி. நீங்க அரசியல்ல வெற்றிங்க முக்கியம். 5000 ஓட்டு, 2000 ஓட்டுல வெற்றி வெற்றி பெற்றா வெற்றி பெற்றது தான். அவர் 300 ஓட்டுல ஜெயிச்சாரு. அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்சவர் தானே எம்எல்ஏ. அடுத்து 5 வருஷம் கழிச்சு தானே நீங்க திருப்பி அங்க வந்து நிக்க முடியும் அந்த இடத்துல நீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் பெரிய லெவல்ல ஓட்டு வாங்குவாரு. ரைட்டு. சார் அவர் வந்து 20% வாங்குவாரு, 22 வாங்குவாரு, 30% வாங்கட்டும். வெற்றிங்கிறது யாரு? அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எலெக்ஷனை முடிச்சதுக்கப்புறம் அவர் திருப்பி 2031ல அவர் இருக்கணும், வெயிட் பண்ணணும். திருப்பி சிஎம் ஆகணும்னா. அவருக்கான சூழ்நிலை அந்த அளவுக்கு அவர் ஒரு பொறுமைசாலியா? தாக்கு பிடிப்பாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. சின்ன சின்ன சம்பவங்களுக்கே அவர் போய் ஓடி ஒழியக்கூடிய விஜய் இன்னும் 5 ஆண்டு காலம் அவரை வந்து வெயிட் பண்ணி உங்க தொண்டர்களை வந்து கொஞ்சம் கூட சோர்வுடையாம பார்த்துக்கணும்ல. முதல்ல திடீர்னு காணாம போயிட முடியாதுல்ல. தொடர்ந்து ஏதாவது அவங்களோட பயணம் பண்ணணும், அவங்களோட டச்சிலேயே இருக்கணும். அதெல்லாம் சாத்தியமா? அதே மாதிரி இந்த தோல்விக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார், புசி ஆனந்த் ஒரு ஆட்கள்லாம் தொடர்ந்து இருக்க முடியுமா? செங்கோட்டையன், கேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாமே இருப்பாங்களா? அதெல்லாமே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால விஜய் ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்கலாம். அதான் சொல்றேன், எவ்வளோ பெர்சன்டேஜ்னாலும் இருக்கலாம். பட் அவர் வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இருப்பாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அதனால அவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்ப எக்ஸிட் போனுக்கான பணிகள் வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைவடைஞ்சிருச்சு. ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து ஃபீல்டுல இருந்து பெறப்படக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது? கடும் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா? இல்ல 3 கார்னர் ஃபைட்ன்னு சொல்லுதா? இல்ல பைபோலார் பாலிடிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுதா? என்ன களத்திலிருந்து வரக்கூடிய தகவலா இருக்கு? நம்மளுக்கு கிடைத்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சாதகமா இருக்கு இந்த தேர்தல். 2வது முறையாக மீண்டும் ஸ்டாலினுக்கு அவர் தான் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது எதிர்பார்க்காத மெஜாரிட்டி கிடைக்கும். திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி. தனி மெஜாரிட்டிங்கிறத விட கூடுதலான சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பார்க்காத அளவுக்கு கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதிமுக எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஃபைட்டை கொடுக்கல அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியதா நம்ம நண்பர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவிக்கே பல இடங்களில் சரியான வாக்குகள் வாங்கியிருக்கு. பட் அந்த வாக்கு அவங்களுக்கு வெற்றியாக கொடுக்குமான்னா கேள்விக்குறி தான், வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்ம முதல்ல சொன்னது தான். அதான் 234ல் 100 தொகுதியில் கூட 2வது இடத்துல டிவிக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இல்ல 100ங்கிறது ஒரு ஹியூஜ் கான்ஸ்டிட்யூன்சி. இல்லை நீங்க அதுதான் சொல்றேன். நான் எதிர்பார்க்காத இடங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அரியலூர், பெரம்பலூர்ல உள்ள ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர், அவர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு போலிங் முடிஞ்சிருச்சேன்னு அப்படின்னு பேசும்போது அவர் சொல்றாரு, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம், அதுல மாற்றம் இல்லை. பட் 2வது இடம் டிவி கேட்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரி எனக்கு தெரியுது. அந்த இடத்துல ஏடிஎம்கே விட்டுட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மார்ஜின் நல்லா இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. அதை எதிர்ப்பு வாக்குகளை
சரி பங்கா பிரிச்சுட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கிட்டத்தட்ட அதிமுக நிறைய வாங்கும் எதிர்ப்பு வாக்குகளை. அதிமுக 60% ஒரு 30% டிவிக்கு, 10% நாம் தமிழர் அப்படின்னு இருந்த மனநிலை இல்லாம, இந்த முறை இந்த 100 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40-40 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு டிவிக்கு அண்ட் ஏடிஎம்கே வந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ 2வது இடம்னு சொன்னா நீ அதுதான் மேட்டர் சொல்ற. அப்படி சொல்றேன். எதிர்ப்பு வாக்குகளை 2 சரிசமமா வரல. மத்த இல்ல சில தொகுதிகளில் டிவிகே கூட அதிகமா விழுந்திருக்கு அதிமுகவோட. அப்படிங்கிறது அவங்களுடைய சொல்லக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. திரு அது விஜய்க்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம பதிவு செய்யறோம். ஆனால் ஸ்பாயிலரா இருக்காரு. அவர் தொகுதியில கொஞ்சம் நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ அவர் வாக்க கணிசமா பிரிக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஒரு இத வாங்குறாரு. ஏடிஎம்கே பல இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளுறாரு அப்படின்னா, 2024ல என்டிஏ அண்ணாமலை என்ன ரோல் செஞ்சாரோ, அதே ரோல வந்து திரு விஜய் வந்து இந்த தேர்தல்ல வந்து 100 ஏடிஎம்கேக்கு செய்றாரா? 100% செய்றாரு. 100% செய்றாரு. அதுல ஒண்ணும் அப்ப அது அதுதான் அட்வான்டேஜ் அதுல டு பெரிய டிஎம்கேவா மாறுது. இதுதான் நீங்க அதுல வந்து ஏமாந்துட்டாங்கன்றேன் நான். அதிமுகவும், பாஜகவும் ஏமாந்துட்டாங்க இந்த விஷயத்துல. அவங்க விஜய் மைனாரிட்டி வாக்குகளை தான் பிரிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு வாக்குகள் அரசு ஊழியரா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், போலீஸாரா இருக்கட்டும், எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது நீங்க வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும் வைக்கும் அது ஏற்படும். ஒவ்வொரு துறையிலும் நடக்கும், ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஈக்குவலா விஜயும் பிரிச்சிருக்காரு. அதுதான். பட் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெண்கள் வாக்குகள் அங்க போகல. அதிமுகவுக்கும் போகல, விஜய்க்கும் போகல. திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமா இந்த முறை இருந்திருக்கான வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. நிச்சயமா சார். போலிங் வரலாறு இல்லாத அளவுக்கு ஒரு கணிசமான நல்ல ஒரு பெர்சன்டேஜ குடுத்திருக்கு தமிழ்நாடு. அதனோட பின்னணியில் எஸ்ஐஆர் மற்றும் இந்த போலிங் சம்பந்தமான மாவட்ட ரீதியாகவும், தொகுதி ரீதியாகவும், மேலும் கள நிலவரத்தையும் ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.